என்ன உதயநிதி அண்ணா, பெரிய கிளாப் உங்களுக்கு. சூப்பரா பண்றீங்க. ஏன்னா இது உங்க ஆட்சின்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல ஆட்சியில இல்லைனாலும் நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சு பண்ணிட்டு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இதை ஏன் நான் சொல்றேன்னா, மக்களே, நேத்து வந்து ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு குழந்தையோட உயிர் போனதை பத்தி இப்போ வரைக்கும் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. நேத்து நைட்டு சென்னையில 9 வயசு பெண் பிள்ளைய காணோம்னு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணிருக்காங்க. இப்ப வரைக்கும் அந்த குழந்தைய தேடிட்டு தான் இருக்காங்க, இன்னும் கிடைக்கல. ஆனா கம்ப்ளைண்ட் எடுத்து அதுக்கான ப்ராசஸ் என்னவோ அது போயிட்டு தான் இருக்கு. ஆனா நேத்து ஒரு விஷயம் நடந்ததை பத்தி, இவனுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சோமா, இவன் நல்லது பண்ணிட்டானா, இவன் அது பண்ணிட்டானா, இது பண்ணிட்டான்னு எவ்வளோ பேர் பேசிட்டு இருக்கீங்க இதே சோசியல் மீடியால. என்ன, நேத்து அந்த குழந்தையோட உயிர் பறி போச்சுல, அந்த 2 ஆள்ல ஒருத்தனோட போட்டோ லீக் ஆயிருக்கு. என்ன லீக் ஆயிருக்கு? பக்கா டிஎம்கே காரன். என்ன பதில் சொல்லுவீங்க? என்ன காசு கொடுத்து இப்படி குழந்தைங்க உயிரெல்லாம் வாங்கி ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்களே, வெக்கமா இல்ல? என்னடா இது, வந்து 13 நாள்ல திடீர்னு ஒரு நாள்ல இத்தனை குழந்தைங்க காணாம போதே, இத்தனை உயிர் போதேன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனா அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களா இருக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஆனா இவ்ளோ பப்ளிக்கா வந்து மாட்டி இப்படி காரி துப்புவாங்க மக்கள் உங்களுக்கு எங்களுக்கு தெரியாம போயிருச்சு. ஒரு தனி மனுஷன் ஆட்சி அமைச்சு 13 நாள்ல எவ்வளோ நல்லதை வந்து பண்றாரு, எவ்வளோ நல்லது பண்ணிருக்காரு. ஆனா எப்படா இவ்வளோ பண்ணி இதெல்லாம் சைட்ல நடக்குதுன்னு பார்த்தா குட் ஜாப் அண்ணா, குடும்பத்தோட சேர்ந்து சூப்பரா பண்றீங்க போல. வெக்கமா இல்ல? ஒரு தனி மனுஷனா இவ்வளவு தூரம் யாரோட சப்போர்ட்டும் இல்லாம உங்கள மாதிரி போய் வீட்டுக்கு பணம் கொடுத்து, மூக்குத்தி கொடுத்து, குக்கரை கொடுத்து, கொலுசை கொடுத்து ஓட்டு வாங்கல. உங்க பிள்ளையா, உங்க அண்ணனா, உங்க தம்பியா நினைச்சு ஓட்டு போடுங்க கையெடுத்து கும்பிட்டானே மனுஷன். நீங்களா மனுஷனாயா? மிருகம் மாதிரி நடந்துக்கிறீங்க. வெக்கமா இல்ல? இப்படி எத்தனை குழந்தை உயிரை எடுக்கலான்னு இருக்கீங்க, எத்தனை குடும்பத்தை அழிக்கலான்னு இருக்கீங்க. கரண்ட் போச்சுன்னு அவ்வளோ பரபரப்பா பேசுனீங்க. என்னடா இந்த விஷயத்தை இவ்வளவு இதுவா பேசுறாங்கன்னு பார்த்தா அதையும் காசை கொடுத்து நீங்க பண்ண வச்சிருக்கீங்க. ஒரு குழந்தையோட உயிர் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? இதுல வேற வந்த 12 நாளில் 30க்கும் மேற்பட்ட கொலை, கற்பழிப்பு இதெல்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் நீங்க வந்து சீக்கிரம் ஆக்ஷன் எடுக்கணும், பதில சொல்லணும். கேள்வி மைக்க பிடிச்சி கேக்குறீங்களே, யூஸ் பண்ண மாட்டீங்க. மீடியால மைக்கு பிடிச்சி பேசுறமே, என்னைக்காவது ஒரு நாள் வெளியே வந்துடும் தெரியாது. அசிங்கமா இல்ல? இப்படிதான் இத்தனை நாள் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தீங்களா? இப்போ இந்த வீடியோவை குட்டி மியா தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது கோயம்புத்தூர்ல வச்சு டிஎம்கே தொண்டரான ஒருத்தர் ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு இறந்துட்டாங்க. இப்படி இருக்க நிலையில டிஎம்கேவை சரமாரியா தாக்கி குட்டி மியா இந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டிவிக்கு தலைவரான தளபதி விஜய் முதல்வரா பதவி ஏற்று 13 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள அவர் தலையில எல்லா சுமையுமே போட்டு விடுறீங்க, இதுதான் நீங்க ஆட்சி பண்ண லட்சணமா அப்படின்னு கேட்டு குட்டிமையா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இப்ப இந்த வீடியோ தான் டிவிக்கே தொண்டர்கள் மத்தியில வைரல் ஆயிட்டு வருது. இதை பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.